வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அழியும் பொன்முடியின் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை, அந்த அளவுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. எப்போ லட்சுமணன் அவர்களை இன்னைக்கு மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போட்டாங்களோ அப்போவே பொன்முடிக்கு முதல் எச்சரிக்கை மணி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பையனுடைய பதவி ஏற்கனவே பறிக்கப்பட்டிருக்கிறது. தெய்வசிகாமணி பதவி கள்ளக்குறிச்சியுடைய எம்பியாக இருந்தார், அந்த சீட்டும் கொடுக்கல. ஏற்கனவே பஞ்சாயத்துனா பஞ்சாயத்துக்கு மேலே பஞ்சாயத்து. ஏன்னா இப்போ பொதுச் செயலாளர் பதவியும் போயிடுச்சு. விழுப்புரத்தை தன் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய பொன்முடிக்கா இந்த நிலைமைனா பொன்முடிக்கு தாங்க இந்த நிலைமை. ஏன்னா விழுப்புரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சிவி சண்முகம், இன்னொரு பக்கம் ஐயா பொன்முடி அப்படிங்கிறது விழுப்புரத்தில் அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் தான் ராஜா, சிவி சண்முகம் இருந்தால் அவர் தான் ராஜா. இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10 வருடங்களாக ஆட்சியில் இல்லாமல் இப்போ தான் வந்த உடனே பொன்முடி ஆதரவாளர்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், செம்மண் முறைகேடுகளில் அவர் பிரச்சனையாகி அவர் சிறைக்கு போய் உள்ளே தான் போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சரிச்ச. ஏன்னா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் வளர விட மாட்டார். ஏன்னா அங்கே வானூர், விக்கிரபாண்டி, விழுப்புரம், திருக்கோவிலூர் இந்த 4 இருக்குது. போன தடவை நடைபெற்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வானூரில் மட்டும் அதிமுக ஜெயிக்குது. அதற்கு காரணம் ஏன் ஜெயிக்குது அப்படின்னா அதை எதிர்த்து நின்றது விசிகா. நம்ம வன்னியரசு நின்னார், அவர் தோத்துட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதி அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவோட ஓரளவுக்கு பரவாயில்ல, திமுககாரங்க இருப்பாங்க, திமுக கோட்டைன்னு கூட சொல்லலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கே பிரச்சனை வருதுன்னா, உங்களுக்கு தெரியும், ஓசி பஸ்ன்னு சொன்னதில் ஆரம்பித்து தலித்துகளை பேர் சொல்லி கூப்பிட்றதுல ஆரம்பித்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேசின ஆபாச பிரச்சனை அது பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. முதல்வரே உளவுத்துறையை கண்டிக்கிறார். ஏன்னாப்பா 4 நாளைக்கு அப்புறம் என்கிட்ட ஏன் கொண்டு வந்தீங்கன்னு. மினிஸ்டர் பதவியே தூக்காத குறை தான், அதுவும் தூக்கிடுவாங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்துக்குது, இப்போ எதுவும் பண்ண வேணான்னு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வானூர், விக்கிரபாண்டி, திருக்கோவிலூர், விழுப்புரம் இதை 4ஐயும் சேர்த்து பொறுப்பாளராக அவங்க பையன் தெய்வசிகாமணி தான். அப்பா அமைச்சர், பொதுச் செயலாளர், பையன் பொறுப்பாளர். மாவட்டமே அவங்க கண்ட்ரோல், அவர் இல்லாமல் ஓரளவும் அசையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் லட்சுமணன் உள்ள வர்றார். யார் இந்த லட்சுமணன்? விழுப்புரம் தொகுதியில் சிவி சண்முகம், உங்களுக்கு தெரியும், சிவி சண்முகம் அசைக்க முடியாத ஆள். அவரை தோக்கடித்தவர் தான் இந்த லட்சுமணன் போன தேர்தலில். அதாவது போன தேர்தலில் விழுப்புரத்தில் லட்சுமணன் அவர்கள் 1,27,000 வாக்குகள் வாங்குறாரு. இந்த பக்கம் சிவி சண்முகம் 87,000 வாக்குகள் வாங்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தோக்கடித்த உடனே சிவி சண்முகத்தையே தோக்கடிச்சார். ஏன்னா சிவி சண்முகம் எவ்வளோ செலவு பண்ணுவாருன்னு தெரியும், கம்யூனிட்டி வேறு இருக்குது பின்னாடி. அப்போ லட்சுமணன் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க திமுக தலைமை கடந்த பிப்ரவரி மாதத்தில், ஏன்னா பொன்முடி உங்கள் பையன் செய்கிற அட்டூழியெல்லாம் தாங்க முடியாமல் சிஎம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வானூர், விழுப்புரம் 2ஐயும் உள்ளடக்கிய மத்திய மண்டலமாக பிரித்து அதுக்கு பொறுப்பாளராக போடுறாரு லட்சுமணன். அப்போவே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன் வானூர், திருக்கோவிலூர், விக்கிரபாண்டி, விழுப்புரம் எல்லாத்தையும் சேர்த்து பொறுப்பாளராக இருந்த தான் பையனுடைய பதவி படிக்கப்பட்டது அப்படிங்கிறத பொன்முடியால் தாங்க முடியல. லட்சுமணனுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு. ஏன்? இவர் ஸ்டாலினுக்கு ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியல, எவ்வளோ நாளாக இருக்காரு, கலைஞர் காலத்துலேருந்து இருக்காருப்பா, எல்லாத்தையும் ஏரியாவில் தெரியும்பா, ஸ்டாலினுக்கு உற்ற தோழர்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, அவரை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. யாரை போட்டாலும் கார்னர் பண்ணி விட்டுருவார். தொகுதி முழுக்க அவர் ஆட்கள். சார் அந்த அவர் ஆட்கள்னால் எப்படி திரும்ப வருவாங்க? பவர் இருந்தால் 10 பேர், படத்துக்காக 100 பேர். ஸ்டாலின் குட் புக்கில் இருக்கார், அவர் பின்னாடி அந்த ஏரியாவே இருக்குது. அப்போ லட்சுமணன் அவர்களை எப்போ முதலமைச்சர் போடுறாரோ அப்போவே பொன்முடிக்கு கொஞ்சம் பிடி இருக்குது. லட்சுமணன் கூட யாரும் போகக்கூடாது, லட்சுமணன் மீட்டிங் போட்டால் கூட்டம் வரக்கூடாது, இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள். அதிமுகவுக்கு கூட கூட்டம் போகலாம், ஆனால் திமுகவில் இருக்க பொறுப்பாளர் லட்சுமணன் கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாது, நிர்வாகிகளும் போக மாட்டாங்க. ஒன்று வேணால் அண்மையில் அவர் பதவி ஏற்ற உடனே சிஎம்மை பார்க்க போகிறாரு, வெறும் 4 பேர் தான் கூட போகிறாங்க, எந்த பொறுப்பாளரும் போகக்கூடாதுன்ட்டார் பொன்முடி. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு இப்போ இந்த ஆபாச பேச்சு பிரச்சனை ஆகுது. ஏற்கனவே உயர்கல்வித்துறையிலேருந்து வனத்துறை கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பொன்முடி வனத்துறையெல்லாம் பார்த்ததில்லை, எப்பயுமே அவர் அந்த ரேஞ்சில் தான் இருப்பார். எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டாங்கிறவர் வனத்துறை ஆகிட்டு. வீட்டிலே கேட்டிருப்பாங்களே, ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை, ஏற்கனவே இப்போ செம்மண் பஞ்சாயத்து இருக்குது, பையனுக்கும் பதவி இல்லை, உங்களுக்கும் பதவி போச்சுன்னா ஒருத்தர் மதிக்க மாட்டாங்கல்ல ஊரில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய லட்சுமணன் அவர்கள் லட்சுமணனுடைய ஆதரவாளர் யாருன்னா புஷ்பராஜ், முன்னாள் எம்எல்ஏ. அவர் தான் 3 நாளைக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணவர். எப்படி? என்னப்பா என்ன பேச பொன்முடியை வச்சுக்கிட்டே
ஒரு காலத்தில் பொன்முடி உட்காந்துருந்தா யாரும் பேசவே மாட்டாங்க. இன்றைக்கி என்னடா பொன்முடி உட்காந்துருக்காரு, என்ன பேச விட மாட்டீங்களான்னு புஷ்பராஜ் சவுண்டை உயர்த்துறாரு. மீடியா எல்லாம் வருது. ஒன்றும் பண்ண முடியல பொன்முடியால். யார் இந்த புஷ்பராஜ்னா, இப்போ பொறுப்பாளராக லட்சுமணன் இருக்காருல்ல, பொன்முடிக்கு வேண்டாதவர், அவர் சிஎம்மை பார்க்கும்போது 4 பேர் தான் போனாங்க. அதில் ஒருத்தர் லட்சுமணன், அதாவது புஷ்பராஜ் லட்சுமணனுடைய தீவிரமான ஆதரவாளர். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, பொன்முடியுடைய சாம்ராஜ்யம் மொத்தமாக போகுது. அமைச்சர் பதவி விட்டு தூக்குனாங்கன்னா முடிஞ்சது கதைங்கிறாங்க. போன தடவை அவர் எப்படி பணியாற்றினார், 2004 நல்லா தான் பணியாற்றார். உங்களுக்கு தெரியும், விக்கிரவாண்டி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அன்னியூர் சிவா 1,24,000 வாக்குகள் வாங்குறாரு. பின்னால் வந்து அன்புமணி, இவர் பாட்டாளி மக்கள் கட்சி 56,000 வாக்கு, கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிக்குது போன தடவை விக்கிரவாண்டியில். அதையும் பார்த்தீங்கன்னா வானூரில் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஜெயிக்குது. பொன்முடி அவர்கள் அங்கே இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. ஏன்னா சக்கரபாணி 92,000 ஓட்டு வாங்குறாரு. வன்னி அரசு பாட்டாளி மக்கள் கட்சி 78,000 ஓட்டு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வந்து விசிக நின்றதுனால நம்ம தோத்துட்டோம், இதே வந்து இவங்க நின்றுருந்தால் ஜெயிச்சிருக்கலாம், யார் திமுக நின்று ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற எல்லாத்தையும் திமுக நின்றதுல திமுக ஜெயிச்சிருச்சு. ஏன்னா சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா தொல் திருமாவளவன் அவர் சின்னத்தில் நிற்கிறார், அவரே இழுத்துக்கோ பறிச்சுக்கு தான் ஜெயிக்கிறார். அதனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க, விசிகாவுக்கு போட மாட்டாங்க. இன்றைக்கி என்ன சிக்கல், பாட்டாளி மக்கள் இப்போ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியான ஒன்றை வரக்கூடிய நாட்களில் சிவி சண்முகத்திலேருந்து இன்றைக்கி அவர்களுக்கான வாக்கு வங்கி கொஞ்சம் குறையுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இஸ்லாமிய வாக்குகளால் தான் போன தடவை சிவி சண்முகம் தோக்குறது. அவரே சொன்னார், இந்த தொகுதியில் யாரும் ஓட்டே போடலன்னு. இந்த தடவையும் களம் கடுமையாக இருக்கும். அதனால தான் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ லட்சுமணனுக்கு கூடுதல் பொறுப்பாளர் கொடுக்குறார் ஸ்டாலின். அதனால் இன்றைக்கி லட்சுமணன் இப்போ அவருடைய, அதாவது என்ன, பொன்முடிக்கு எதிராக கோஷ்டி அரசியல் சூப்பராக பண்ணுறாரு. அதாவதுங்க, ஒருத்தர் நீங்கள் பவரில் இருக்கும்போது நீங்கள் ஆடுவீங்க, உங்களுக்கு பவர் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா எதிராளி ஆட்டம் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி லட்சுமணனுடைய ஆட்டம் அதிகமாகி விட்டது. பொன்முடி ஆதரவாளர்கள் இந்த பக்கம் சாயிறாங்களாம். எந்த பக்கம், அவங்க ஏங்க பணம் இருந்தால் 10 பேர் அவ்வளோதான். பொன்முடிக்கு பதவி அது பதவி பறித்த உடனே பாதி பேர் போயிட்டாங்க. இன்றைக்கி அமைச்சர் பதவியை பறிச்சிருவாங்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள்ட்ட ரிப்போர்ட் போயிருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பதவியை பறிச்சிருக்கணும், சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தாலே பறிச்சிருக்கணும் சார். எதிர்க்கட்சி கேட்கறதுக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேங்க, தப்புங்க அவர் பண்ணது, முடிஞ்சு போச்சுங்க. ஏன் பொன்முடி அவர்கள் பதவி இல்லாமல் இருக்க மாட்டாரா, எம்எல்ஏ தான், முடிஞ்சு போச்சு. அப்படி பண்ணாதாங்க ஒரு தலைவருடைய அந்த எப்படி சொல்லுங்கள் கெத்தும்பாங்கல்ல. இன்னொன்று, நம்ம முனுசாமி அவர்கள் இதே மாதிரி தப்பு பண்ணார், அவர் வேற ஒரு பிரச்சனை. அன்புமணியை ஜெயிக்க வச்சிட்டார் முனுசாமி. அன்புமணி ஜெயிச்சிட்டார் நாடாளுமன்றத்தில். ஊரை விட்டு கிளம்புறாரு, அமைச்சர் பதவி கட்டு. கொஞ்ச தூரம் வந்தால் கட்சி பதவி கட்டு. வெறும் எம்எல்ஏவாக தான் சென்னைக்கு வந்தார். தெரியும், அந்த கதை நிறைய ஜெயலலிதா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சாட்டை ஸ்டாலின் எடுக்க வேண்டும். இந்த கூட்டத்தொடர் முடிஞ்சவொன்னு அநேகமாக பொன்முடியோட பதவி பறிக்கப்படுங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற நிலமையில் யாகாவாராயினும் நாகாக்க ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் திராவிட இயக்க சித்தாந்தத்திலேருந்து எல்லாத்தையும் கரைச்சி குடித்து நல்லா தான் பேசுவார். இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசி அவருடைய நெற்பெருமை கெடுது போகும்போது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இது வந்து யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு உடனடியாக மன்னிப்பெல்லாம் இல்லை, பதவி நீக்கம் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த வகையில் முதலமைச்சர் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு பேர் காப்பாற்றப்படும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.